அக்கா, இப்போ வேல்முருகன் 1 மணி நேரம் பேசினார். இதில் ஏதாவது தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் பேச்ச சில பேர் புரிதல் இல்லாமல் நிறைய கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 1 மணி நேரம் பேசின வார்த்தையில் எங்கள் அண்ணன் வேல்முருகனை வந்து எந்த வார்த்தையுமே தப்பாக பேசல. அவர் வந்து ஒரு பெண் பிள்ளைகளை வந்து ஒரு பெற்றோர்கள் எப்படி வழி நடத்தணுன்றதை தான் முன் வச்சார். இதை புரிஞ்சிக்காத தற்குறிகள் தான் இணையத்தில் வந்து எங்கள் அண்ணனை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களோட ஒவ்வொரு விமர்சனத்துக்கான பதிலும் எங்கள் அண்ணன் இன்றைக்கி 1 மணி நேரம் பதிவில் சொல்லிட்டார். அவரோட 40 வருஷ அரசியல் வாழ்க்கையை படிக்கிறதுக்கு கூட அந்த தற்குறிகளுக்கு நேரமும் இல்லை, அதுக்கான புத்தியும் இல்லை. அப்புறம் எங்கள் அண்ணனை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன தைரியம் இருக்குது? நாங்கள் வந்து இன்றைக்கும் சொல்கிறோம், என்றைக்கும் சொல்கிறோம், அரசியல் புரிதல் இல்லாத அரசியல் அனுபவத்தை வச்சு 4 வருஷம் அரசியலை வச்சு விஜயோட கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் இணையத்தில் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்கள் கட்சியில் இருக்கிற மகளிரும் உங்கள் வீட்டில் இருக்கிற மகளிர் மட்டும்தான் மகளிரா? எங்கள் அண்ணன் அப்படி இல்லை. எல்லா மகளிருக்கான ஒரு சகோதரனாகவும் ஒரு மகனாகவும் ஒரு அப்பாவாகவும் தான் எங்கள் அண்ணன் பேசுகிறாரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு இன்னும் நிறைய ஆண்டு அனுபவம் வேணும். நான் என்னன்றேன்னா, எங்கள் இணையத்தில் வந்து எங்கள் தம்பிமார்கள் வந்து எவ்வளோ அழகான பதிவுகளை போடுறாங்க, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எத்தனை ஒரு வடிவத்தில் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? ஒரு மகளிர் பேசினா அதை ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் கேவலமாக வந்து பதிவிடுறீங்க. இதை உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, உங்கள் சகோதரி, உங்கள் சொந்தக்கார பெண்கள்கிட்ட இந்த வார்த்தைகளை போய் முதல்ல நீங்கள் பதிவு போட்டிங்க பாரு, அதை படித்து காமிங்க. அது படித்து காமிக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அவங்க ஏற்றுப்பாங்க. அந்த ஏற்றுக்கிற விதமாக நீங்கள் ஒவ்வொரு பதிவும் போட பழகுங்க. அதுக்கப்புறம் அண்ணனோட அரசியலை வந்து முதல்ல படிங்க. அண்ணனோட அரசியல் வரலாறு வந்து நிறைய இருக்குது. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த தமிழ் மக்களுக்கு என்ன பாதிப்புனாலும் முதல்ல குரல் கொடுக்குற ஒரே ஒரு தலைவர் எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான். இதுக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ 1.25 மணி நேரம் பேசினதை ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, சினிமாவில் தேவையில்லாததை மட்டும்தான் வேல்முருகன் சொல்கிறாருன்னுட்டு. அன்னைக்கு 1.25 மணி நேரம் பேசினதில் நீங்கள் எது தேவைன்னு எடுத்தீங்களோ அதை தான் எங்கள் அண்ணனும் விமர்சனமாக சொல்கிறாரு. நீங்கள் தப்புன்னு நினைக்கிறது எல்லாமே இப்போவும் சொல்கிறாரு. எங்கள் அண்ணன் இல்லை, எங்கள் அண்ணனோட முடி கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காதுன்றதை எச்சரிப்பதிவாக சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதரவாளர்கள் எல்லாருமே வேல்முருகன் அண்ணன் பேசுனது வந்து தவறு, அவர் வந்து தவறாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன உங்கள் கருத்து? அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசுனதை வந்து பார்த்திங்கன்னா தவறுன்னு விஜய் ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசுனது முழுக்க உண்மை. இன்றைக்கு பார்த்திங்கன்னா விஜய் கொடுத்த அந்த பரிசு தொகையை வாங்க போனீங்க, அதில் ஒரு பெண்மணி பேசியிருக்காங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் வந்து 12ஆம் வகுப்பு படித்துட்டு போய் பரிசு வாங்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு தற்குறிகள், அப்புறமேட்டுக்கு வந்து ஒத்த சீட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும்? அவர்கள் கட்சி அடியாட்கள் சொல்லி கொடுத்து தான் அதை பேசுகிறாங்க. மற்றபடி வந்து அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, அது ஒரு சின்ன குழந்தை. ஆனால் இவர்கள் விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி பேச வேண்டும் என்று சொல்லி இது பண்ணுறாங்க. 2வது, பெண்கள் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு ரொம்ப அநாகரிகமாக நடந்தது அனைத்துமே அந்த இதில் நடக்குது. அது மாபெரும் தவறு. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொல்வது முழுக்க சரியே. அவர் சொல்லுவது எதுவும் தவறான கருத்து அல்ல. வேல்முருகன் மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை எப்படின்னா பார்க்குறீங்க? அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு அவங்க கேட்குறாங்க இல்லைங்களா? வேல்முருகன் டீ அப்படிங்கிற பேஜ் இருக்குது, அதில் பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு அதற்கு முன்னாடி 2001லேருந்து 2010 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அதனுடைய இதையுமே யூடியூப்பில் போய் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அந்த மாதிரி அதையும் பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். அண்ணன் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. அதை வந்து தெரியாத தற்குறிகள் மட்டும்தான் அப்படி பேசுவாங்க. ஆனால் உண்மையாலுமே அவர் செஞ்சு இதை அனைத்துமே பல மடங்கு பல இளைஞர்களை படிக்க வைத்திருக்கிறார்கள். பல ஏழை குழந்தைகளுக்கு உதவி இருக்கிறார், ஹாஸ்பிட்டலுக்கு உதவி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவு எல்லாமே செய்து கொண்டு தான் இருக்கிறார். மற்றபடி வந்து இவர்கள் தெரியாதவர்கள் அதில் போய் பார்க்க சொல்லுங்கள். அப்படின்லாம் நாங்கள் வந்து விளம்பரப்படுத்த அதை விரும்பலை. அக்கா, விஜயை பற்றி, விஜய் செய்கிற உதவிகளை பற்றி தப்பாக பேசிட்டார் வேல்முருகன் சொல்லிட்டு ஒரு கருத்து போயிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? விஜயோட ஹெல்பிங் மைண்டை பற்றியோ இல்லை அவர் வந்து எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறதெல்லாம் கருத்து பற்றி நான் பேசலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகன். அவர் வந்து ரியலில் வர ஹீரோ. எங்கள் அண்ணன் வேல்முருகன் வந்து ஒரு ரியல் லைஃப் ஹீரோ. ரியலில் வர ஹீரோக்கும் ரியல் லைஃப் ஹீரோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எங்கள் அண்ணன் வந்து
ஒரு களத்தில் வந்து டூப் போட்டு ஃபைட்டராக நடிச்சு வர ஹீரோ கிடையாது. எங்கள் அண்ணன் களத்தில் ரியலாக இறங்கி ஃபைட் பண்ணுற ஒரு ரியல் ஹீரோ. ஹெல்பிங் மைண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா படம் போட்டு டிவி முன்னாடியும் ஒரு 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு மேடையில் படம் போட்டு காட்டுற அளவுக்கு ஹெல்பிங் மைண்டு எங்கள் அண்ணன்கிட்ட இல்லை. எங்கள் அண்ணன் வந்து இந்த கையில் தர உதவி வந்து இந்த கை கூட தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய பல வகையில் காலேஜுங்களையும் கலை கல்லூரிங்களையும் இன்ஜினியரிங் காலேஜையும் மெடிக்கல் காலேஜையும் கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி மறைமுகமாக இருந்து போராடின களங்கண்ட ஒரு போராளி தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்காம பேசுகிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணனை பற்றி கேட்டிங்கன்னா எந்த காலத்து ஹிஸ்ட்ரியும் வந்து பொருளியல்லையும் சரி வரலாறையும் சரி அக்கு வேறு ஆணி வேறு பேசுகிற ஒரே ஒரு ரியல் ஹீரோ தான் அண்ணன் வேல்முருகன். தயவுசெய்து சொல்கிறேன், ரீலில் நடிக்கிற ஹீரோக்கும் ரியலில் வர ஹீரோக்கும் ஒப்பிட்டு பேசாதீங்க இந்த இளைய தலைமுறை. நன்றி. அண்ணனை பார்த்து இப்போ தற்குறி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? தற்குறின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு ஃபஸ்ட்டு பேசுகிறவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க தான் அதை நிரூபிக்க கடமைப்பட்டவர்கள். வேல்முருகன் என்ன பண்ணிட்டாரு இந்த மக்களுக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. வேல்முருகன் அண்ணன் திரும்பவும் சொல்கிறேனே, இந்த கையில் செய்கிற உதவி இந்த கையில் கூட தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு இந்த நாட்டு மக்களுக்காக பல இடத்துல வேர்வைகளை சிந்தி தன்னோட உயிரை பணையம் வைத்து பல இடத்துல போராட்டங்களை கண்ட போராளி தான் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அப்போ இப்போ 1 மணி நேரம் வந்து வேல்முருகன் பேசினார் மேடையில், நீங்கள் கேட்டிங்க இல்லையா? எப்படி இருந்தது பேச்சு? அவர் பேசினதில் எதுவுமே தப்பே தெரியல. விஜய் வந்துட்டு இப்போ அரசியலுக்கு வந்தவர், அவருக்கு வந்து அங்கிளை பற்றி பேசுகிறதுக்கே வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. அவங்க ரசிகர்கள் வந்து அந்த சினிமா அதில் பார்த்துட்டு வந்ததுனால பேசுகிறாங்க. அவர் எந்த ஒரு போராட்டமும் இது வரைக்கும் பண்ணதில்லை. இந்த பரிசு கொடுத்ததை மட்டும்தான் பேசுகிறாங்க. அந்த ஸ்டேஜ்லேயும் நிறையா பேர் பேசியிருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி தான் பேசியிருக்காங்களே தவிர வேறு எதுவும் பேசலை. தற்கூரிகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து இந்த சினிமா இதில் இருக்கிறனால அதை பார்த்து இருக்க தற்கூரிகள் வந்து எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதை பேசினதில் வந்து அவர் எதுவுமே தப்பும் கிடையாது. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் அவர் பேசுகிறதுல? அதாவது இப்போ நிறைய தலைவர்கள் இருக்காங்க, போராடம் எல்லாமே இருக்குது, நிறையா பிரச்சனை இருக்குது, அதை யாருமே எடுத்துகிட்டு வரல. ஆனால் இவர் ஒன்று பேசினாருன்றதை அதை பிடிச்சிக்கிறீங்களே. எவ்வளவோ தப்பு நடக்குது, அதை கேட்க வந்தப்போ யாருமே கேட்கல. ஏன் அதுக்கு பேசியிருந்தா எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். அதுக்கு பேசாமல் ஒரு சினிமா நடிகருக்காக பேச வர்றத ஒரு தமிழ் நாட்டில் நடக்கிற நிறையா பிரச்சனைக்கு பேசினாலே எல்லாருமே அதை தடுக்கலாம்.